வணக்கம் அன்பு நண்பர்களே. போன வீடியோவில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணாங்க, ஏன் நம்ம இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதிகமாக கற்றுக்கணும், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் என்னென்ன டைப் எல்லாம் இருக்குது, அதில் மிஷின் லாங்குவேஜ்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் வரைச்சில் நம்ம எப்படி அந்த ப்ரோக்ராமை சால்வ் பண்ணணும், அதாவது நம்மக்கிட்ட வரக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கை இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது 0 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஹோல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்ம போட போகிறோம். அதாவது 0, 1, 2, 3 அப்படி 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸையும் கண்டுபிடிச்சு அந்த ஈவன் நம்பர்ஸை நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா அவுட்புட்டாக யூசருக்கு கொடுக்க போகிறோம். இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ராப்ளம் முன்னாடி வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளத்தை எப்படி துண்டு துண்டாக பிரிக்கணும், எப்படி நம்ம பிரெயின் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஏன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வேலை செய்கிறோமோ அதை தான் கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அண்ட் நம்ம சொல்லிக் கொடுக்கறது படி தான் அந்த கம்ப்யூட்டர் வேலை பார்க்கும். ஸோ கம்ப்யூட்டருங்கிற மிஷினே நம்ம நம்மளை மிமிக் பண்ணுறதுக்காக தான் உருவாக்கணும். ஸோ நம்மளோட வேலையை சுலபமாக்கிக்கிறதுக்கு தான் உருவாக்கணும். ஸோ நம்மளோட வேலையை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இந்த ஈவன் நம்பர்ஸை கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறத நமக்குள்ளாடி போட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 நம்பர்ஸை நம்ம மைண்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ 0 to 10 அப்படின்னு சொன்னோன்னா 0 அப்படிங்கிற ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். அண்ட் 0 ஈவன் நம்பர் ஆட் நம்பரானு பார்க்கும். 1 ஜென்ரேட் பண்ணும், 1 ஈவனாக ஆடான்னு பார்க்கும். அடுத்து 2 ஜென்ரேட் பண்ணும், ஈவனாக ஆடான்னு பார்க்கும். ஸோ இப்படி 10 வரைக்கும் இருக்கக்கூடியதில் ஈவனாக ஆடாங்கிறத கம்பேர் பண்ணிட்டு டக்குன்னு அவுட்புட் கொடுக்கும். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்த உடனே நம்மளுக்கு ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அவுட்புட் கொடுக்க முடியும். பட் இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால நடந்தது. பட் பிரெயின் இது எல்லாத்தையுமே ஒரு லாஜிக்கலாக ஒரு ப்ராசஸ் பண்ணதான் செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சின்ன எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு நம்ம வரக்கூடிய வீடியோஸில் எப்படி பெரிய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அந்த பெரிய எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம பிரெயின் ஒர்க் ஆகுற மாதிரி எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஈவன் நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 0 ஃபஸ்ட்டு நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளத்தோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 0 to 10 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம பிரெயின் ஒன்றா கூட்டி அதாவது 0லேருந்து 0 கூட 1 கூட்டும், 1 ஆகும், அது கூட 1 கூட்டும் 2 ஆகும், இந்த மாதிரி கூட்டி நமக்கு 10 வரைக்கும் கொண்டு வந்துடுது. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா 0 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் ஈவனா ஆடா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லிடுவீங்க, ஏன்னா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராததுக்கு முன்னாடி எப்படி இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இதை 2 வச்சு டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 2s are 4 and 4. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு ஈவன் நம்பர் வருது, அதை 2 வச்சு டிவைட் பண்ணி வைப்போம். 2 3s are 6, ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவன் நம்பரா ஆட் நம்பரா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 வச்சு ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோம். அந்த டிவைட் பண்ணுற நேரத்தில் ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா அது ஈவன் நம்பர். அண்ட் வேறு ஏதோ ரிமைண்டர் நார்மலாக இங்கே 2 வச்சு டிவைட் பண்ணுறதுனால 1 வரலாம். ஸோ 1ஆ இருந்துச்சுன்னா அது ஆட் நம்பர். ஸோ இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் நம்ம ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுனால ஸோ 2, 6 இந்த மாதிரி 16 இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் இது ஈவன் நம்பர், இது 2 வச்சு டிவைட் ஆகும். இல்லை அது 1 மல்டிப்ளிகேஷன்ஸில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 3 இல்லைன்னா 7 இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அது ஆட் நம்பரை ஸ்பீடாக சொல்லிடுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to 10 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அடுத்து இது ஈவன் ஆர் ஆடா அப்படிங்கிறத இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. 0 to 10 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நம்பரையும் 2 வச்சு டிவைட் பண்ணி அது கொடுக்குற ரிமைண்டரை கண்டுபிடிக்கணும். அண்ட் இப்போ ரிமைண்டர் 1ஆ இருந்துச்சுன்னா அது ஆட் நம்பர், 0ஆ இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர். ஸோ 0 வரக்கூடிய நம்பர்ஸ், அதாவது ரிமைண்டர் 0 வரக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் எடுத்து நம்ம யூசருக்கு அவுட்புட் கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம பிரெயின் கால்குலேட் பண்ணுற விஷயம். நம்ம பிரெயின் இப்படி தான் வேலை செய்யுது. அண்ட் இப்போ எப்படி இதை நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளாடி கொண்டுட்டு போய் ப்ரோக்ராம் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே மொத்தமாக 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண போகிறேன். ஏன் இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த கோர் கான்செப்ட், அதாவது இந்த ஈவன் நம்பர் கண்டுபிடிக்கிறங்கிற அந்த சிம்பிள் ப்ராப்ளத்தோட அந்த கோர் கான்செப்ட் எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லாத்துக்குமே சேமாக தான் வரும். அந்த 3 லைன் நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம 0 to 10 வந்து ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சொல்யூஷன். அடுத்து அந்த 0 to 10 வரைக்கும் இருக்கக்கூடியதை 2 வச்சு டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் கண்டுபிடிக்கிற அடுத்த சொல்யூஷன். அண்ட் அந்த ரிமைண்டர் வந்து 0வா 1 அப்படிங்கிறத வந்து கம்பேர் பண்ணுறது 3வது சொல்யூஷன். இந்த 3 லைன் ஆஃப் கான்செப்ட், இந்த 3 விஷயமும் வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் சேமாக தான் வரும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மாறவே தவிர அந்த 3 ப்ராப்ளத்துக்கும் யூஸ் பண்ணுற சொல்யூஷன் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம C# இந்த ப்ரோக்ராமை போட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோ என்ன, நான் எந்த மாதிரி வெர்ஷனில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன்ஸ்லேயும் நிறைய டைப் இருக்குது. கன்சோல் அப்ளிகேஷன், விண்டோஸ் அப்ளிகேஷன், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து கன்சோல் அப்ளிகேஷன்னா என்னென்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே அவுட்புட் வரும், அதுதான் நம்மளுக்கு வந்து கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ இங்கே வந்து சிம்பிளிசிட்டிக்காக நான் கன்சோல் அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேபி நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இந்த பைத்தான், ஜாவாலாம் தெரிஞ்ச அளவுக்கு இந்த C# பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். C#ங்கிறது மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்ச .NET-ஓட ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்த C# வந்து ஹைப்ரிடாக இருக்கிறது எந்த லாங்குவேஜ் வச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C++ வச்சு. ஸோ C++ஓட சின்டாக்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ C#ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C++++. ஸோ அந்த C++++-ஐ சேர்த்து தான் அவங்க C# அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ C# அப்படிங்கிறது இந்த மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க, இல்லை உங்களுக்கு C++ தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் C# லாங்குவேஜை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா எல்லாமே லோடாகி வந்துருச்சு. ஸோ ஹெடர் ஃபைல்ஸ் ஆட் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஐடி வந்து ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. அண்ட் இதுக்குள்ளாடி தான் நம்மளோட ப்ரோக்ராமை வந்து டைப் பண்ண போகிறோம், அந்த வாய்ட் மெயின் மெத்தட்குள்ளாடி. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராப்ளம் என்ன, 0 to 10 வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இல்லைனா லூப்ஸு இல்லைனா ஏதாவது ஒரு கான்செப்ட் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கிறது என்னென்னா ஃபார் லூப்பை வச்சு நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம், நிறைய ஐட்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் என்னென்னா ஒரு ஐட்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலையை வந்து ரிப்பீட்டேட்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒயில் அப்படிங்கிற ஒரு லூப் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். பட் இந்த ஃபார் லூப்பை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அதை வந்து சின்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார் லூப் இப்படி தான் யூஸ் பண்ணோம், அதாவது ஃபார் இன்டிஜர் ஐ ஆர் வெறும் ஐ. ஸோ ஒரு வேரியபிள் கொடுக்கணும். ஸோ ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, இந்த இடத்துல அந்த கண்டிஷன் இருக்கணும். ஐ ++, இந்த இடத்துல அந்த இன்க்ரிமெண்ட் இருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட C++ஓட சின்டாக்ஸ் தான். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் I = 0, I = 1, I = 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேல்யூவாக ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிட்டோம், நம்பர் ஜென்ரேஷன் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது இங்கே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதான் மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்மளால ரிமைண்டர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்டிஜர் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு I மாடுலஸ் ஆஃப் 2. ஸோ மாடுலஸ் ஆப்ரேட்டர்னா இந்த பெர்சன்டேஜ்ங்கிற சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐயில் வந்து இப்போ 5ங்கிறது வந்துச்சுன்னா 5/2, அதோட ரிமைண்டர் என்ன 1. ஸோ இந்த நம்ம ரிமைண்டரில் வந்துட்டு 1ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். தேர்ட் லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிமைண்டர் வந்து 0வா 1 அப்படிங்கிறத கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க, அது என்னன்னா இஃப். ஸோ இதுவுமே ஒரே மாதிரி தான். என்னன்னா இந்த இஃப்ங்கிற கண்டிஷன், அந்த இஃப்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையுமே சேமாக தான் இருக்கும். பட் யூஸ் பண்ணுற விதம் வேணா மாறிட்டு இருக்கும். ஸோ இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. ஸோ அது வந்து 0வா இருந்துச்சுன்னா, அதாவது ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா இது வந்து ட்ரூ ஆகும். ட்ரூ ஆச்சுன்னா இந்த இஃப் லூப் உள்ளாடி வரும். ஸோ இஃப் லூப் உள்ளாடி நம்ம என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணும், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளாடி யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸையுமே வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அவ்வளோதான் விஷயம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இது வந்து
ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும்தான் இங்கே வரும். ஸோ ஐ ஈவன் நம்பராக இருந்தால் இங்கே வரும். ஸோ இந்த ஐயை வந்து இந்த நேரத்தில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ console டாட் ரைட் லைன் ஆஃப் ஸோ இந்த console டாட் ரைட் லைன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து C# யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். இந்த ரைட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். மேபி பைத்தான் இல்லைனா ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதோட கீவேர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறி வரும். ஏன்னா இப்போ பைத்தானில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு இருக்கும், ஜாவாவில் பார்த்தீங்கன்னா பிரிண்டல் இருக்கும். இந்த மாதிரி தான் மாறுமே தவிர கான்செப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கான்செப்டில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலே போதும், மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். அண்ட் அந்த கான்செப்ட்டுங்கிறது தான் நமக்கு கோர் இம்பார்ட்டன்ட். ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டெவலப்பராக பார்க்க போனால் அந்த கான்செப்ட் எடுக்கிறது தான் கோர் இம்பார்ட்டன்ஸ். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனிவே நீங்கள் வந்து ஒரு 2 or 3 months இன்வெஸ்ட் பண்ணால் கூட நம்மளால் படிச்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்துட்டு உடனே ஓடிடுச்சு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டை வந்து நிற்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு இன்புட் வந்து யூசர்லேருந்து வாங்குற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், console டாட் ரீட் ஆஃப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யூசர்கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கும். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 0 2 4 6 8 10. ஸோ இந்த லூப்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் ஒர்க்காக பார்த்துடலாம். ஃபார் லூப் வந்துட்டு நம்பர் ஜென்ரேட் பண்ணும். அண்ட் செகண்ட் சொல்யூஷனுக்கு வந்துட்டு அந்த நம்பரை வந்து 2 வச்சு டிவைட் பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிக்கும் இந்த ஸ்டெப்பை. அண்ட் அந்த ரிமைண்டர் வந்து 0வா இருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்டெப் வந்து செக் பண்ணும். அண்ட் அந்த ரிமைண்டர் 0 ஆகிருந்த நம்பர்ஸை மட்டும் இது வந்து பிரிண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஈவன் நம்பர் வந்து பிரிண்ட் அவுட் ஆயிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு வந்துட்டு அதோட சொல்யூஷன்ஸ் வந்துட்டு அச்சீவ் பண்ணி எடுப்போம். ஸோ இது வந்து C# லாங்குவேஜ் பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னும் 2 லாங்குவேஜ் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் பைத்தான் பார்க்கலாம் நம்ம. ஸோ பைத்தானுக்கு நான் வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் பேட் எடிட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் பைத்தான் ப்ராப்ளம். ஸோ நான் நார்மலாக நிறைய பேர் சொல்லுவாங்க, ஸோ பைத்தான் புதுசாக நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் பைத்தான் படிங்க, அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ பைத்தானுங்கிற லாங்குவேஜ் வந்துட்டு பைத்தானுக்கும் C# இருக்கக்கூடிய கம்பேரிசன் நம்ம பார்த்துடலாம். ஸோ C# இந்த சைடில் வைக்கிறேன் அண்ட் பைத்தான் இந்த சைடில் வைக்கிறேன். ஸோ C# நம்பர் ஆஃப் லைன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 லைன்ஸ் அதுவே சொல்லுது. ஸோ 25 லைன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 4 லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் லைன் எழுதுறது அண்ட் அதை யூஸ் பண்ணுற விதம் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பைத்தானை பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு C# இல்லைனா C++ல நல்லா இருக்கீங்க, இல்லை C# நல்லா இருக்கீங்க, ஜாவா ப்ரோக்ராம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் பைத்தானுக்குள்ள அடி போச்சுன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் நீங்கள் பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் பைத்தான் ப்ரோக்ராம். சேம் தான், இதே கான்செப்டை தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கேயே ஃபார் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கான்செப்ட் சேம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் 11 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 0லேருந்து ஃபஸ்ட்டு 11 நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ 0லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 நம்பர்ஸ் 0 இன்க்ளூட் ஆகிடுச்சு. 11 நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். அதை இதில் வைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயில் வைக்கும். ஸோ அகெயின் நான் வந்து ஏல வந்துட்டு எதை வாங்கிக்கிறேன், I மாடுலஸ் ஆஃப் 2 அப்படிங்கிற ரிமைண்டர் வேல்யூவை நான் வந்துட்டு ஏல வாங்கிக்கிறேன். அண்ட் ஏயை வந்து நான் கம்பேர் பண்ணுறேன் 0வா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறேன் அண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். இவ்வளோ தான் பைத்தானோட ப்ரோக்ராம். ஸோ 4 லைனில் வேலை முடிஞ்சுது. இதே இதை நம்ம வந்துட்டு இப்போ ஜாவாவில் பார்த்துடலாம். ஸோ ஜாவாவோட ஐடி நான் இப்போ எக்லிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஜாவா ப்ராஜெக்டாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சேம் தான், அப்படியே C# மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஃபார் லூப் அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஜாவாவும் வந்துட்டு C++-ஐ இன்ஹெரிட் பண்ணி தான் வந்துச்சு. ஸோ எப்படி C++ஓட சிண்டாக்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் ஜாவாவோட சிண்டாக்ஸ் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படியே C# மாதிரியே இருக்கும், அதே மாதிரி C++ மாதிரியே தான் இருக்கும். ஸோ இன்டிஜர் I = 0 I++ அண்ட் அதே மாடுலஸ் ஆப்பரேட்டரை வச்சு நான் ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் இஃப் வச்சு ஏ வந்து 0 அப்படிங்கிறத இது பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட் காமிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாறி இருக்கும். நம்ம வந்து C# என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா console டாட் ரைட் லைன் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே பார்த்து system.out.println யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி சின்ன சின்ன கான்செப்ட், அதாவது இந்த
ஸ்டேட்மெண்ட் இல்லைனா கீவேர்டு இல்லைனா அந்த ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சின்டாக்ஸ் இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுமே தவிர அந்த கான்செப்ட்டுங்கிறது எல்லா லாங்குவேஜ்லையும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராப்ளம் முன்னாடி வருதுன்னா அந்த ப்ராப்ளத்தை எப்படி துண்டு துண்டாக பிரித்து அதை வந்து சால்வ் பண்ணணும், நம்ம மைண்ட் வச்சு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயத்த வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாகவே நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வேறு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தலாம். ஏற்கனவே நான் ஒர்க்காக ரன் பண்ணியிருக்கேன். ஸோ 0 2 4 6 8 10 அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ சேவ் பண்ண கேட்குது. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 0 2 4 6 8 10. ஸோ இப்படி தான் ஒரு ப்ராப்ளத்தை வந்துட்டு 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி அந்த ப்ராப்ளம்ங்கிறது முன்னாடி வரச்சில் நம்ம அதை வந்து பிரிக்கிறோம் அண்ட் பிரிக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் எப்படி வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு சால்வ் பண்ணுறோம், நம்ம பிரெயின் எப்படி அதை வந்து சால்வ் பண்ணுது, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ என்ன வரக்கூடிய வீடியோஸும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எலாபரேட்டடாக பார்க்கலாம். இந்த ரீசனிங் எப்படி ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், எப்படி லாஜிக்கல் திங்கிங் வந்து வளர்த்துக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதுதான் கோர் இம்பார்ட்டன்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறத விட ஒரு டெவலப்பர்ஸ்க்கு வந்து கோர் இம்பார்ட்டன்ஸு ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் தான். எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் வரதை வந்து துண்டு துண்டாக பிரிக்கணும், அதை எப்படி நம்ம வந்து மைண்ட் வச்சு சால்வ் பண்ணணும், அதுக்கு எப்படி அல்காரிதம் கிரியேட் பண்ணணும், அந்த அல்காரிதத்தை எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இன்டெப்த்தாக இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி கம்பைல் ஆகிருக்கு அண்ட் ஃபைனல் அவுட்புட் எப்படி கொடுத்துருக்கு, இது எல்லாத்தையுமே ஒருக்கா பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நான் C# அவுட்புட்டே எடுக்கிறேன். ஸோ இதுதான் C# சொல்யூஷன் ஃபோல்டர். இந்த ஃபைல் தான் சொல்யூஷன் ஃபைல். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷுவல் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிரும். பட் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்குள்ளாடி டீபக்குள்ளாடி இருக்கும். ஸோ இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா EXE நீங்கள் பார்த்தீங்கன்னா டெமோ ப்ரோக்ராம் ஈவன் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் நேம்லேயே இருக்க ஒரு EXE ஃபைல். நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தோன்னா தெரியும் இது வந்து ஒரு அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் என்னென்னா இந்த ஓஎஸில் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ ஃபைனலாக இது என்ன அவுட்புட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ இது வந்து EXE கொடுத்துருக்கு, அப்போ வந்து இதே ப்ரோக்ராமை வந்து நான் லினக்ஸில் கொண்டுட்டு இந்த EXE வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லினக்ஸில் இந்த EXE ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களால் மேக் ஓஎஸ்லையும் இதை ரன் பண்ண முடியாது. நார்மலாக வந்துட்டு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த வெரி ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த ஜாவா, பைத்தானாக இருக்கட்டும், இந்த C# இருக்கட்டும், இவங்களோட அவுட்புட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஓஎஸ் டிபெண்டாக இருக்கும். பட் இது 100% ட்ரூவும் இல்லை, 100% ஃபால்ஸும் கிடையாது. ஸோ கொஞ்சம் குழப்பம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த EXE ஃபைல் வந்துட்டு ஒரு மிஷின் லாங்குவேஜ் ஃபைல் தான். நமக்கு அதாவது நார்மலாக நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் ஒரு கம்பைலர் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை அப்படியே மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் இங்கே வந்து இது கொடுக்குற அவுட்புட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ்க்கு டிபெண்டான ஒரு மிஷின் லாங்குவேஜ் ஃபைல். இந்த EXE ஃபைலில் என்னெல்லாம் இருக்குன்னா அந்த மிஷின் லாங்குவேஜாக கம்பைல் ஆன கோடும் இருக்கும் அண்ட் நிறைய மெட்டா டேட்டா இருக்கும். அந்த ஓஎஸ்க்கு தேவையான மெட்டா டேட்டா இருக்கும். அந்த ஓஎஸ் தான் இந்த EXE ஃபைலை வந்து ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக நமக்கு வந்து ப்ராசஸருக்குள்ளாடி போகாது. இது வந்து ஓஎஸ்க்குள்ளாடி போயிட்டு தான் நமக்கு வந்து இந்த ப்ராசஸரில் வந்து ஓஎஸ் வந்து ஷெட்யூல் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஏன் இங்கே அந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த அடுத்த வீடியோவும் இது கூடவே சேர்த்து போடுறேன். ஸோ உடனே அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பட் ஒன் மோர் டவுட் உங்களுக்கு வந்திருக்கும் என்னென்னா ஜாவா அண்ட் பைத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இண்டிபெண்ட், அதாவது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஓஎஸ்க்கும் வந்துட்டு கம்பைல் ஆகுமே, நீங்கள் ஏன் இப்படி விண்டோஸ்க்கு மட்டும் நடக்கும் இல்லைனா வந்துட்டு லினக்ஸுக்கு மட்டும் தான் இது பண்ணணும், தனித்தனியாக நம்ம கம்பைல் பண்ணி எடுக்கணுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா டவுட் வந்து வந்திருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத எலாபரேட்டடாக பார்த்துடலாம். ஸோ ஜாவா அண்ட் பைத்தான் இந்த மாதிரிப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் லாங்குவேஜஸ் எல்லாமே ஈவன் இப்போ C# வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ .NET கோர் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே வந்துட்டு அதாவது பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராமை வந்துட்டு எந்த இதில் வேணாலும் ரன் பண்ணிக்க முடியும். விண்டோஸ்லேயும் ரன் பண்ணிக்க முடியும், லினக்ஸ்லேயும் ரன் பண்ணிக்க முடியும் அண்ட் மேக் ஓஎஸ்லேயும் ரன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். பட் எல்லாத்துலேயும் ரன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்த்ததுக்கு வந்து இது வந்து 100% ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ குழப்பத்தை கொஞ்சம் எலாபரேட்டடாக உள்ளாடி போய் தீர்த்துக்கலாம்.
ஸோ பழைய லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து கம்பைல் ஆச்சுன்னா அந்த ஓஎஸ் அண்ட் அதோட பிளாட்ஃபார்மா இல்லைனா அதோட சிபியூ ஆர்கிடெக்சருக்கு ஏற்றவாறு நமக்கு வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் கொடுக்கும். அந்த ஃபைலை தூக்கி கொண்டு அடுத்த பிளாட்ஃபார்மில் போட்டால் நம்மளால ரன் பண்ண முடியாது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்ம் டிபெண்டாக இருக்கிறதுனால ப்ரோக்ராம் எல்லாம் நிறைய சேஞ்ச் பண்ண மாதிரி இந்த மாதிரி நிறைய கஷ்டம்லாம் வந்துச்சு. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டாக மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு கம்பைலர் வந்துட்டு நமக்கு டைரெக்டாக மிஷின் கோட் கொடுக்காம என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்புட் ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மேபி இது வந்துட்டு நமக்கு வந்து even_number.py ஸோ பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா, இதை கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கோடாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஆப்ஜெக்ட் கோட் இல்லைன்னா பைட் கோட்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அதே .py தான் இதோட ஆப்ஜெக்ட் கோட் அண்ட் பைட் கோட். ஆனால் ஜாவாவெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் கம்பைல் பண்ண உடனே .class அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கோட் வந்து கிரியேட் பண்ணிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கோடு தான் நம்ம வந்துட்டு எல்லா இடமும் எடுத்துகிட்டு போவோம். எங்கே கொண்டு போவோம்னா, இதை வந்து பியூராக மிஷின் லாங்குவேஜ்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே என்கிரிப்ட் பண்ணி ஒரு மெட்டாடேட்டாலாம் வச்சு ஒரு அந்த இன்டர்பிரெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்துட்டு ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் இல்லைனா ஜஸ்ட் இன் டைம் ரன் டைம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவை பொறுத்த வரைக்கும் JVM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் PVM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த JVM அப்படிங்கிறது என்னென்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஸோ பைத்தானோட PVM அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைத்தான் விர்ச்சுவல் மிஷின். இந்த JVM அண்ட் PVM வந்துட்டு ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகும். என்னென்னா, இந்த ஆப்ஜெக்ட் கோடு ஏன்னா இந்த பைட் கோடு வந்துட்டு யாருக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, JVM இல்லைன்னா PVMோட அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த JVM வந்துட்டு நான் லினக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி விண்டோஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணுறேன். அண்ட் மேக்ல இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ JVM எங்கே இருக்குது? இந்த 3 இதுலேயும் இருக்குது. இப்போ வந்து ஜாவாவோட பைட் கோடை வந்துட்டு நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஜாவா பைட் கோடு வந்துட்டு JVMக்கு இன்புட்டாக போகுது. ஸோ இந்த பைட் கோட் பார்த்தீங்கன்னா கம்பைல் ஆகி வரக்கூடிய பைட் கோட் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ விண்டோஸில் வந்து நான் கம்பைல் பண்ணியிருந்தாலும் அதே பைட் கோடு தான். நான் வந்து லினக்ஸில் வச்சு கம்பைல் பண்ணியிருந்தாலும் சேம் பைட் கோடு தான். ஸோ நான் மேக்கில் வச்சு பண்ணாலும் சேம் பைட் கோட். ஸோ பைட் கோடு வந்து சேமாக இருக்குதா? ஸோ இதே பைட் கோடை நான் லினக்ஸில் வச்சு கம்பைல் பண்ண அதே பைட் கோடை நான் விண்டோஸ்க்கு கொடுக்குறேன். ஆனால் விண்டோஸில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய JVM என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பைட் கோடை விண்டோஸுக்கு தேவையான எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி லினக்ஸில் வச்சு கம்பைல் பண்ணுன்னா ஜாவா பைட் கோடை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் மேக்கோட JVMல போடுறேன். ஸோ இந்த JVM என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்குக்கு தேவையான எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபைனலாக எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு அந்த எக்ஸிக்யூட்டபிள் அந்த ஃபைனல் மிஷின் லாங்குவேஜ் எக்ஸிக்யூட்டபிள் வந்துட்டு கிட்டத்தட்ட OS டிபெண்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே இப்படி வந்து OS டிபெண்டாக இருக்குது. அந்த OSோட எசென்ஷியல்ஸ் என்ன, இந்த OSோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இந்த மாதிரி OS கொண்டு வந்தாங்க, OS வந்து எதுக்கு இந்த ப்ராசஸருக்கும் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்க்கும் இடையில கொண்டு வந்தாங்க, இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ இது கூடவே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா அதை அப்படியே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.